கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 204ஆம் நாளுக்கான விசுவாச அறிக்கை, அது உபாகமம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். வானத்தின் கீழ் எங்குமுள்ள ஜனங்கள் உன்னாலே திகிலும் பயமும் அடையும்படி செய்ய இன்று நான் தொடங்குவேன். அவர்கள் உன் கீர்த்தியை கேட்டு உன் நிமித்தம் நடுங்கி வேதனைப்படுவார்கள் என்றார். ஆமென். ஆம் பிரியமானவர்களே, நாம் நினைக்கிறோம் ஆசீர்வாதம் என்றால் செழிப்பை மாத்திரம் குறித்ததென்று. அப்படியல்ல, கர்த்தர் தரும் ஆசீர்வாதம் வேதனை இல்லாதது. நமக்கு வருகிற வேதனை எல்லாவற்றையும் நீக்கி போட்டு சத்துருவுக்கு வேதனையும் வெட்கத்தையும் உடுத்து வைப்பார். அதுவும் நமக்கு ஒரு விதமான ஆசீர்வாதம் தான். இங்கே பாருங்கள், வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ஜனங்கள் உன்னாலே திகிலும் பயமும் அடையும்படி செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற விதம், அவர் நம்மேல் வல்லமையாய் இறங்கி செயல்படுகிற காரியங்கள், இவை எல்லாவற்றையும் சத்ரு கண்டு பயந்து திகில் அடைவான் என்று சொல்லுகிறார். அவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைத்திருக்கிற உங்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர இருக்கிறார். நீங்கள் இதை விசுவாசித்து சுதந்திரத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் விசுவாச அறிக்கை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். பாதத்தை முத்தமிடுகிறோம் தகப்பனே. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்குள்ளே உம்முடைய ஆவியை முற்றிலுமாய் நிரப்பி வல்லமையாய் நீர் கிரியைகளை நடப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் இதுவரை எங்களை அழகாய் நடத்தி வந்தீர். இன்னமும் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்னபடியே ஆண்டவரே, அற்புதம் ஆச்சரியமான கிரியைகளை எங்கள் வாழ்க்கையில செய்து ஆண்டவரே, சத்துருவுக்கு வெட்கத்தை உடுத்துவிக்க பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறீரே, அதை நீர் நிச்சயமாய் செய்வீர் என்று விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். ஆமென். ஆம் பிரியமானவர்களே, உறுதியாய் நம்புங்கள். கர்த்தர் உங்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்து சத்துருவுக்கு வெட்கத்தையும் வேதனையும் உடுத்து வைப்பார். God bless you.